நம்பிக்கையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வாக்கியம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியமுள்ளவர்களாக மாற்றுவாராக. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அநேக விதமான பாக்கியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் பாக்கியவான்கள் யார் யார் என்று சொல்லி அவர் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாக்கியம் பாக்கியவான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன், குறைவில்லாதவன் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அந்த மனிதன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கிறதை மற்றவர்கள் பார்த்து வாழ்ந்தால் இவனை போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அல்லாவிட்டால் அவனுடைய அந்த மனிதனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவு வாழ்கிற வாழ்க்கை தான் பாக்கியவான வாழ்க்கை என்கிற காரியம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த 17ஆம் அதிகாரமானாலும் அதற்கு முன்னும் பின்னுமானாலும் அவர் அநேக சாபங்களையும் புலம்பல்களையும் நியாய தீர்ப்புகளையும் குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறித்து மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நேரிடும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்திலே பலவிதமான நம்பிக்கைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். மனிதன் மேல் நம்பிக்கை, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை, பிரபுக்களின் மேல் நம்பிக்கை, பொன்னின் மேல் நம்பிக்கை, இப்படி பலவிதமான நம்பிக்கைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது இதை இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி வேறு எதின் மேலும் கிடையாது, வேறு யார் மேலும் கிடையாது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேலும் கிடையாது, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வேதாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் யூதாவினுடைய ராஜாவாகிய இருந்த எசேக்கியாவை குறித்து அந்த வேத பகுதி சொல்லி இருக்கிறது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததிலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை போல ஒருவனும் நம்பிக்கை வைத்ததில்லை. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒருவனும் நம்பிக்கை வைத்ததில்லை என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. எத்தனையோ யூதாக்களினுடைய ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் இந்த யூதாவினுடைய ராஜா கர்த்தர் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தாராம். அப்படி இருந்ததினாலே அவருக்கு என்னென்ன காரியங்கள் நடந்தது, தேவன் அவருக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தார் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலேயும் ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசித்து பார்க்க முடியும். இங்கே எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே அவர் என்ன செய்தாராம், அங்கே இருந்த விக்கிரகத்தை அவர் உடைத்து போட்டாராம். விக்கிரக ஆராதனையை தடை செய்தாராம். விக்கிரக ஆராதனை என்று சொன்னால்
கிறிஸ்தவத்திற்கு வெளியே உள்ள காரியங்கள் அல்ல, சபையிலே உள்ள காரியத்தை அவர் சொல்லுகிறார். மோசையினுடைய நாட்களிலே அவர்கள் அந்த வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் அந்நாள் வரைக்கும் வணங்கி கொண்டு வந்தார்கள், அதற்கு தூபம் காட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள் வரைக்கும் அது ஒரு சடங்காச்சாரமாக, பாரம்பரியங்களாக அவர்கள் அதை ஆசரித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இவன் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், அவருக்கு மாத்திரமே தூபங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். இதனால் அவர் மேல் எவ்வளவு எதிர்ப்புகள் வரும் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் அதை உடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தரை நம்புகிற மனிதனோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருப்பாராம். அதே வேத பகுதி சொல்லுகிறது, அவன் சென்ற இடமெல்லாம், அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. என்ன வேலையாக அவன் வெளியே போனானோ, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, என்ன வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அவைகள் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாயிட்டான். இந்த எசேக்கியா ஒரு வேளாண்மை பிரியன். அவன் அந்த வேளாண்மை செய்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாயிட்டான். கோட்டைகளை கட்டினானாம், அது அனுகூலமாயிற்று. குளங்களை வெட்டினான், அது அனுகூலமாயிற்று. ஆலயத்தை பழுது பார்த்து திரும்ப அதை புதுப்பித்தான், இவைகள் எல்லாம் அனுகூலமாயிற்று. அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வேறே ராஜாக்கள் வந்தார்கள், ஆனால் யுத்தத்தில் இவனுக்கு ஜெயம் உண்டாயிற்று. இப்படி அவனுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலத்தை கொடுத்தாராம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்தேரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும், காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான் என்று சொல்லுகிறது. இப்படி அவன் என்ன காரியங்களிலே கை வைத்தானோ, யார் மேல் யுத்தத்திற்கு போனானோ, இல்லாவிட்டால் இவனிடத்தில் யார் யுத்தத்திற்கு வந்தார்களோ எல்லாவற்றிலும் அவனுக்கு ஜெயமும் வெற்றியும் உண்டாயிற்று. சனகரிப் என்கிற அந்த அசிரியாவினுடைய ராஜாவும் அவனுடைய சேனை தலைவர் யுத்தத்திற்கு வந்தபோது எசேக்கியா பயப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காண முடியும். ஆனால் அந்த சனகரிப் வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் எசேக்கியாவையும் பயமுறுத்துகிற வார்த்தைகளை அவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே அந்த எருசலேமை சுற்றி அவர்கள் முற்றுகை போடுகிறார்கள். அப்பொழுது அந்த ரப்சாகே என்கிற அந்த மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவன் பேசுகிறான். எசேக்கியா கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியானால் எசேக்கியா தான் நம்புவது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு மனிதன், அதன்படியே ஒரு செயல்பட்ட மனிதன். இவன் கர்த்தரை நம்பினதினாலே அந்த அசிரியாவினுடைய ராஜாக்களினாலும் சேனையினாலும் இவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதபடி கர்த்தர் அவனோடு கூட இருந்து தூதனை அனுப்பி அந்த யுத்தத்திலே எசேக்கியா யுத்தம் செய்தல்ல, கர்த்தரே யுத்தம் செய்து வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும் கர்த்தரை நம்பும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் அனுகூலமான காரியங்களை அவர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் அனுகூலம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பாக்கியமான வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்கிற வார்த்தையின்படி உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.